2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமையுமா என்பது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 2026 தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல் ஒரு செய்தி. நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன், அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பாஜக கீஜக 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது, வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. தற்போது இதுதான் நிலை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வரும்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிங்கண்ணா, எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா தான் பழகுறோம். எங்களுக்கு யாரும் எனிமி யாரு, எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கண்ணா. எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலைச்சு வரணும், நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும், என்டிஏல யார் இருப்பாங்க, பெரிய கட்சி சின்ன கட்சி, அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பேசுவோம். அதிமுக வந்து வரவேற்பு, ஆனால் வருகின்ற காலத்தில் பேசுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.